வயசான காலத்தில் எவ்வளோ படி ஏற விட்டாங்கப்பா. இந்த படி மேலே போய்கிட்டே இருக்கு. ஒளிய கடைசி படிக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வெளிச்சமாக இருக்குது. சப்பா, படி ஏறி வந்தா இங்கே ஒரு கேட் இருக்கே. இது அவன் ஒரு ஜோக்கர் மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்கான். அம்மா என்னம்மா மேலே ஏறி வந்துட்டீங்களா ஒரு வழியா? எப்பா என்னப்பா டைரக்டாக ஒரு ஃப்ளைட் கிட்ட விட மாட்டிங்களா? இவ்வளோ படி ஏற விட்டுட்டீங்க. நானே 10 நாள் பெட்டில் கடந்து இப்போ தான் நேரம் வந்து சேர்ந்துருக்கேன். எவ்வளோ உடம்பு டயர்டாக இருக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லாதவளை தானேப்பா நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க மேலே. சரி, உள்ளே விடாமல் இப்போ நீ வேறு கேட்டை வேறு பூட்டி வச்சுக்க. அந்த கதவு திறந்து விட, நான் உள்ளே போகிறேன். அம்மா உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வச்சுருக்கீங்களா? அடப்பாவீங்களா, நீங்கள் தானே கூப்பிட்டுக்கிட்டீங்க. இப்போ டிக்கெட் வச்சுருக்கீங்களா என்கிட்ட கேட்குறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் உள்ளே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இங்கே என்ட்ரி இருக்கா இல்லையான்னு. கீழே பூமியில் ஒரு பெரிய ஹோட்டலில் போட உள்ளே போகிறதுக்கு எவனும் கேட்க மாட்டாங்கப்பா. உள்ளே ஃபோன் பண்ணி தான் கேட்டு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் டீ காப்பியை கொடுத்து அதுக்கப்புறம் தான்ப்பா செக் பண்ணுவாங்க. நீ என்னென்ன நீ இப்படி கேட்டில் நீ பாட்டி வச்சுட்ட. உன்னை உள்ளே போன கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாரு. அம்மா பேசாமல் இருங்க, நான் என் டியூட்டியை பார்க்க விடுங்க. இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஹலோ ஹலோ, மெயின் கேட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு பாட்டியம்மா வந்திருக்காங்க கீழேருந்து. அவங்க பேர் பாட்டிம்மா, உங்கள் பேர் என்னது? என் பேர் அன்பாயி. அன்பாயி வந்திருக்காங்களாம். அவங்களுக்குள்ளே என்ட்ரி இருக்கா? என்னது? கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கணுமா? செக் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? சரி, பார்த்து சொல்லுங்கள். என்னத்தடா செக் பண்ணணும்? நான் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணி ரெடியாக வச்சிருக்கலாம்ல. என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்தாங்கல்ல கீழே. அந்த டைமில் எல்லாம் செக் பண்ணி முடிச்சிருக்கலாம்ல. ஸோ அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, இருங்க பாட்டி. உள்ளே செக் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை உள்ளே விடுறேன். நீ போகிற பார்க்க பார்த்தா நீ உள்ளே விட மாட்டேன் போல தோணுது. பாட்டிமா உள்ளே 2 புக்கு இருக்குது. நல்லது செஞ்ச புக்கு, கெட்டது செஞ்ச புக்கு. நீங்கள் நல்லது நிறைய செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை உள்ளே விட்டுருவாங்க. கெட்டதாக செஞ்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் இன்னும் நடந்து போனீங்கன்னா அங்கே இருக்குது உங்களுக்கு வீடு. இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டானப்பா மேலே வரதுக்கு முன்னாடியே. அப்போ நல்லதாக செஞ்சுருப்பேன்ல. ஹலோ சொல்லுங்க. அப்படியா அப்படியா சரி, அப்போ அந்த பாட்டி நான் வேறு வழியில் போக சொல்லிடுறேன். சரியா? சரி. ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சிச்சு. சரி, வச்சுட்டுமா? பாட்டிமா, பேர் மட்டும் அன்பாயின்னு வச்சா பத்தாது, அன்பாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் அன்பாகவே இருக்கலையாம். எல்லார் மேலேயும் கோவம் தான் பட்டிருக்கீங்களாம். எல்லார்கிட்டையும் சண்டை தான் போட்டுட்டு இருந்திருக்கீங்களாம். ஒருத்தர்கிட்ட கூட நீங்கள் அன்பே காமிக்கலையாம். ஒரு சிடு மூஞ்சா வாழ்ந்திருக்கீங்க. அன்பே தெரியாத உங்களுக்கு அன்பாயின்னு பேர் வச்சுட்டாங்க உங்கள் அம்மா அப்பா தெரியாமல். என்னடா நீ சொல்கிற? எனக்கு நீ அன்பை பற்றி நீ சொல்லி கொடுக்குற. இப்போ கூட பாருங்க, அன்பா பேசலாம்ல. அதனால் உங்கள் பேர் இங்கே உள்ளே இல்லை, அதனால் உங்களை உள்ளே விட மாட்டாங்க பாட்டி. இப்போ நான் எங்கே போகணும்னு சொல்லு. டயர்டாக இருக்குது. எனக்கு ஒரு பெட்டு கொடுத்தா நான் படுத்து தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போவேன்ல. பாட்டி உங்களுக்கு நரகத்துக்கு தான் போகணும். அது என்னப்பா நரகம்? நல்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். போங்க போங்க, சுகமாக இருக்கும் உங்களுக்கு. பாயப்பா என்னப்பா சொல்கிற நீ? இதெல்லாம் இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை பாட்டி. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லா வச்சு செஞ்சீங்கல்ல எல்லாரையும் கீழே. தம்பி கொஞ்சம் இறக்கம் காமி தம்பி. என்னை உள்ளே விட்டுறேன் தம்பி, ப்ளீஸ் தம்பி. பாட்டி பாட்டி இடத்த காலி பண்ணுங்க, ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க பாட்டி. எப்பா கொஞ்சம் பாருப்பா. தம்பி நீ எங்கப்பா தம்பி வந்துட்டேன்? எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரைக்கும் நடந்து வந்துட்டேன். இனி எங்கே தம்பி போனோம்? தம்பி நீ எங்கேருந்துப்பா வர்ற? பாட்டிமா நான் கீழேருந்து வரேன் பாட்டிமா. நானும் இப்போ தான்ப்பா வந்தேன். என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீ எங்கேயோ உட்கார வச்சுட்டாங்க, வேற எங்கேயோ போக சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி? அது வேறு இருக்காக்கும். நானே 1 வருஷம் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கேன். அப்புறம் முடியலன்னு சொல்லிட்டாங்க போல. அதுக்கப்புறம் என்ன செய்ய, இங்கே வந்துட்டேன். இவ்வளோ தூரம் டயர்டாக மேலே ஏறி வந்துட்டேன். தம்பி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தம்பி? எனக்கு கொஞ்சம் கோக் கிடைக்குமா தம்பி? இது கோக் இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு பிஸ்லரி வாட்டர் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். நீங்கள் போங்க, உங்களுக்கு நரகத்தில் எல்லாமே கிடைக்கும். அண்ணா உங்கள் பேர் என்னது சொல்லுங்க? தம்பி என் பேர் மோகன் தம்பி. வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்கிறேன். ஹலோ, இங்கே ஒரு தம்பி வெயிட் பண்ணுறாங்க கேட்டில். அவங்க பேர் மோகனா. கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கப்பா. என்னப்பா செய்கிறீங்க? என்னத்தை செக் பண்ணுங்கிறீங்க? ஆல்ரெடி பிபி ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணி 1 வருஷம் என்னை படுத்தி எடுத்துட்டாங்க. நீ வேற என்னத்தையும் செக் பண்ணுங்கிறீங்க? நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு தான் பிபி ஏறுது, உங்களுக்கு எதுக்கு பிபி ஏற போகுது? இனிமே இங்கே கேட்குற கேள்விங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பிபி சுகரு அதுக்கு மேலே ஏதாச்சும் இருந்தால் கூட எங்களுக்கு ஏறிடுது. தண்ணி தம்பி. வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாக குடிச்சிட்டியாப்பா? நானும் தண்ணி கேட்டேன்ல. இருங்க பாட்டிம்மா, தரேன் உங்களுக்கும். இங்கே யாருக்கும் தண்ணி கூட தரலையாம்ல குடிக்கிறதுக்கு. யாராச்சும் தண்ணி கேட்டால் ஐயோ எங்கள் வீட்டு தண்ணி காலியாடுன்னு கொடுக்க மாட்டீங்களாம்ல? ஐயப்பா அதெல்லாம் முடிஞ்சு போனதுப்பா. இப்போ ஏன்ப்பா அதை சொல்லி காமிக்கிற? இது நீங்கள் முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. குடிங்க குடிங்க, இந்த ஒரு டைம் நல்ல தண்ணியை குடிச்சுக்கோங்க.
நீ சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்குல்லப்பா. நீங்கள் இப்போ அங்கேயும் போகலன்னு வச்சுக்கோங்க, அங்கே உள்ள கேட்டையும் பூட்டிடுவாங்க, அப்புறம் டைம் அவுட் ஆகிடும். நீ திருப்பி பூமிக்கு அனுப்பிச்சு விட்றீங்களா அப்போ? நல்லா அனுப்பி வைப்பாங்க, நடுவில் தான் நீங்கள் சுற்றிட்டு வேணும். ஹலோ சொல்லுங்கள். அப்படியா? அப்போ உள்ளே விட்டுறலாமா? சரி, ஓகே, இந்த விடுறேன். தம்பி மோகன், உங்களை உள்ளே வர சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நல்லவராக இருந்தீங்களாம், அதனால உங்களுக்கு உள்ள கைட்டு திறந்து உள்ளே போகலாம். நீங்கள் வெல்கம். ஐயப்பா அப்படியே அவர் கூட நானும் சேர்ந்து போயிடுறேன்ப்பா. பாட்டி, இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் உள்ள முடியாது. சீக்கிரம் தண்ணியை குடிச்சு இடத்த காலி பண்ணுங்க, அடுத்து ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க பாட்டி. சரி அம்மா, போயிட்டு வரேன்ம்மா. சரி தம்பி, போயிட்டு வா தம்பி. அண்ணா, நீங்கள் கேட்டுக்குள்ளே போகலாம். சரி தம்பி. தம்பி உள்ள போயிட்டு வெளியில வர முடியாதா தம்பி? ஆனால் இது 1 டைம் பாஸ் மட்டும் தான், இன் பாஸ், நோ அவுட் பாஸ். எங்க வந்துட்டோம் நம்ம? பாட்டி, நீ இன்னும் போலையா பாட்டி? ஐயப்பா எப்படிப்பா அங்க போக சொல்ற? நீ வேற அங்க நெருப்பு இருக்குங்கிற, எனக்கு வயிற்றுல நெருப்புல கொட்டிக்கிடுது. வேற பண்றேனே, உள்ள எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்து மட்டும் திருப்பி வந்துடுறேனே. உங்களை யாரும் உள்ள விட மாட்டாங்க பாட்டி, சொன்னா கேளுங்க. அதனால இன்னைக்கு என் வேலை போகுது சொல்லி நான் கேட்கதா? கீழே யாரும் என்னைய மீறி எதுவும் வேலையை செய்ய மாட்டாங்க, இதுல வேற நான் உன் பேச கேட்பேனா? ஐயோ, இந்த பாட்டி வேற உள்ள போயிட்டாங்களே, நம்மளை பாடாப்படுத்தி வித்துருவாங்களே. எவ்வளோ அழகா இருக்கு, அமுட்டு அழகு, அதான் உள்ள விட மாட்டேங்கிறான். உள்ள போய் தான் பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு, நடக்கிறத பார்ப்போம். நம்மளாம் அவங்களான்ட்டு எப்படிதான் வெளியில துரத்திடுவாங்க நம்மள. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க, நான் உள்ள போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பார்த்துக்கிட்டே இருங்க உள்ள என்ன இருக்கு.